இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஞானத்தை பெற்றவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ஞானத்தை பெற்றவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தேவனுடைய ஞானத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், நான் இப்பொழுது பிரசங்கிக்க போகிறேன். அப்படிதான் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்களும் இருக்க போகிறார்கள். எப்படியெல்லாம் இருக்க போகிறார்கள் என்பதை முதல் பாயிண்ட நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் கருத்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 43 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 107:43. எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். முதல் தலைப்பு, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். அதற்கு ஆதாரமான வசனம்தான் சங்கீதம் 107:43. கர்த்தர் இந்த ஞானத்தை பெறுகிறதை குறித்து பிரசங்கம் பண்ணால் அது ஒரு பிரசங்கம் ஆயிடும். நான் யோசித்தேன், முதல்ல ஞானத்தை பெறுகிறதை குறித்து பண்ணலாம் என்றால் நான் மற்ற கருத்துக்களை சொல்ல நேரம் போதாது. அதனாலே நான் நேரடியாக இந்த காரியத்துக்கு வந்துவிட்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் நேரம் கிடைத்தால் கடைசியாய் நான் சொல்லுகிறேன், இல்லாவிட்டால் இன்னொரு வாரம் சொல்லுகிறேன். இப்பொழுது ஞானத்தை பெற்றவர்கள் ஞானவான்கள், ஞானத்தை பெறாதவர்கள் ஞானமற்றவர்கள். ஞானவான்கள், ஞானத்தை பெற்றவர்கள் தான் ஞானவான்கள். அந்த ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானவான்கள் எதை உணர்ந்து கொள்வார்கள்? கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அப்ப ஞானமற்றவர்கள் கர்த்தருடைய கிருபைகளை என்ன செய்ய மாட்டார்கள்? உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். இந்த உணர்ந்து கொள்ளுதல் என்றால் என்னவென்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேஸை அணைக்காமல் வந்து விட்டீர்கள். கேஸ் எல்லாம் வெளியேறிடுச்சு. இப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்கள், கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டு வந்திருந்தா நான் இந்த சிலிண்டரை அணைச்சிருப்பேன், நாம் செய்தது தப்பு தான் என்று நீங்கள் நினைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? உணர்கிறது. அல்லேலூயா, உணர்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கலன்னா, இன்னைக்கு எனக்கு பணம் இருக்காது, இந்த மனுஷன் வேலையை கொடுத்ததுனால தான் இப்போ பணம் வந்தது, இந்த பணத்தை வச்சு தான் இப்போ நான் சாப்பிட்றேன், இந்த மனுஷனால தான் இந்த நன்மை எனக்கு வந்ததுன்னு என் இருதயத்தில் நான் சிந்திக்கிறதுக்கு பேர் தான் என்னது? உணர்வு. ஞானவான்கள் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். ஞானமற்றவர்கள் தேவனுடைய கிருபையை என்ன செய்ய முடியாது? உணர்ந்து கொள்ள முடியாது. சரி, தேவனுடைய கிருபை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். கிருபை நம்முடைய தலைப்பு அல்ல, அந்த ஞானம் தான் நம்முடைய தலைப்பு. இந்த ஞானவான்கள் எப்படி கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்பதை நாம் என்ன செய்யலாம்னா நம்ம பார்க்கலாம். அப்படி உதாரணத்துக்கு எடுக்க வேண்டுமானால் தாவீதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு முன்பதாக அதே சங்கீதத்தில் 41வது வசனத்தை வாசியுங்களே. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவர் வம்சங்களை மந்தைகளை போல் ஆக்குகிறார். இதுக்கு விளக்கம் சொல்றேன். எளியவன் யாரு சொல்லுங்க? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. எளியவன். எளியவன் எங்கே இருப்பான்? நான் குழு கொடுக்கிறேன். அரண்மனையில் இருப்பானா, அல்லது தோட்டத்தில் இருப்பானா, வேலை செய்யற இடத்தில் இருப்பானா, அல்லது காட்டுக்குள்ள இருப்பானா? எங்க இருப்பான் எளியவன்? வேலை செய்யற இடத்துலதான் எளியவன் இருப்பான். அந்த எளியவனை நீங்கள் அரண்மனையிலே பார்க்க முடியுமா? முடியாது. எளியவனை அரண்மனையில என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இப்போ நீங்களும் நானும் கூட ஒரு காலத்திலே எளியவர்களாகத்தான் இருந்தோம், இன்றைக்கும் எளியவர்களாகத்தான் இருக்கிறோம்.
கொஞ்சம் உயர்வு அடைந்திருக்கிறோம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. எளியவன் இருக்கிறதான இடம் எங்கே என்று சொன்னால் அற்பமான இடத்தில் இருப்பான். ராஜ மாளிகையில இருக்க மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கூட சொல்லும்போது சொன்னாரு, இதெல்லாம் நீங்க குறிக்க வேண்டாம், நான் பிரசங்கத்துக்காக சொல்லி கொண்டு போறேன். இந்த எளியவனை வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள். நான் இதை என்ன சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? ராஜ வஸ்திரம் தரித்தவனையோ அல்லது ராஜாக்களை பார்க்க தானே போவீர்கள்? ராஜ வஸ்திரம் தரித்தவனை பார்க்க வேண்டுமானால், மெல்லிய வஸ்திரம் தரித்தவனை பார்க்க வேண்டுமானால் நீங்கள் எங்கே போயிருக்கணும்? அரச மாளிகைக்கு போயிருக்கணும். ஆனால் ஒரு ஒட்டகமயிரை தரித்தவனை நீங்கள் பார்க்க போயிருக்கிறீர்கள் அல்லவா என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அப்ப எளியவன் எங்கே இருக்கிறான்? வனாந்தரத்திலே இருக்கிறான். இப்பொழுதுதான் உங்களை சிந்திக்கிறதற்காக நான் ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். வேதாகமத்திலே அப்படிப்பட்டதான ஒரு எளியவனை சொல்லுங்கள். லாசரு. அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு எளியவனை சொல்லுங்கள். ஸ்வீட்டுக்கு ஏற்கனவே ஒரு பிரைஸ் கொடுக்கணும், கடன்காரனா இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, பரவாயில்ல. தாவீது. இந்த தாவீது எங்கே இருந்தான்? வனாந்திரத்திலே இருந்தான். அவனுடைய வேலை என்ன? ஆடுகளை மேய்க்கிறது அவனுடைய வேலை. இவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இந்த தாவீது, அவனுடைய உள்ளத்தின் என்ன ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கும்? அவன் எதை சிந்தித்து இருப்பான்? இந்த ஆடு 3 குட்டி போடாதா? இந்த ஆடு 4 குட்டி போடாதா? இந்த ஆட்டு மந்தை பெருகாதா? இந்த ஆடு மேய்க்கிற வேலைக்கு என்னுடைய அண்ணன் வந்துட்டு எனக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுக்க மாட்டானா என்றெல்லாம் இப்படிதான் தாவீது யோசித்திருப்பான். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த தாவீது தான் அரண்மனையில் ராஜாவாய் இருப்பேன் என்று யோசித்திருப்பானா? யோசித்திருக்கவே மாட்டான். அல்லேலூயா. இப்ப என்றைக்குமே அவன் யோசித்து இருக்க மாட்டான், தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் அவனை குறித்து ஒரு காரியத்தை யோசித்தார். கர்த்தர் அவனை குறித்து ஒரு காரியத்தை யோசித்து வைத்திருந்தார். கர்த்தர் தாவீதை குறித்து ஒரு காரியத்தை யோசித்து வைத்திருந்தார். கர்த்தர் எப்படி யோசிக்கிறார் என்றால், அவருடைய யோசனையே வேறங்க. அல்லேலூயா. அவருடைய யோசனையே வேற. அவருடைய யோசனை மனுஷன் யோசிக்கிறது போல ஆண்டவர் யோசிக்கிறவரே அல்ல. அவருடைய சிந்தையே வேற. மனுஷன் யோசித்தால் எப்படி யோசிப்பான் தெரியுமா? பெரிய அளவுல பெரிய ஆட்களை தான் யோசிப்பான். ஆனா கர்த்தர் யோசித்தால் எளியவனை குறித்து தான் யோசிப்பார். அல்லேலூயா. எளியவன் மேல் கர்த்தர் எப்படி இருக்காரு? சிறுமைப்பட்டவன் மேல் தேவன் எப்படி இருக்கார் தெரியுமா? நினைவா இருக்கிறார், சிந்தையா இருக்கும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் நினைச்சா பெரிய ஆட்களை தான் நினைப்போம். ஆனா ஆண்டவர் நினைச்சா எளியவர்களை ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இப்ப பாருங்க, இந்த எளிய அந்த ஆடு மேய்க்கிற அந்த தாவீதை ஆண்டவர் நினைத்தார். இதை குறித்து தாவீது ஒரு இடத்துல சொல்லும் போது சொன்னார், எல்லா கோத்திரங்களிலும் ராஜாவாய் இருக்கும்படியாக எல்லா கோத்திரங்களிலும் யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த யூதா கோத்திரங்களில் எல்லாம் யாரை தெரிந்து கொண்டார்? ஈசாய் என்கிற அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அந்த ஈசாய் குடும்பத்திலே அநேகர் இருக்கும் பொழுது தாவீதையே தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இதே போலதான் நான் சொல்றேன், உலகத்தில் எத்தனையோ கல்விமான்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஞானிகள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இருக்கும் பொழுது எளியவர்களாகிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யாரை தெரிந்து கொண்டார்? எளியவர்களாகிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒண்ணுமே கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, என் அறிவை வச்சு எல்கேஜி பிள்ளைகிட்ட கூட பேச முடியாது, தெரியுமா? அதே மாதிரிதான் உங்க அறிவை வச்சு நீங்க பேச முடியாது.
இன்னைக்கு உலகம் அந்த அளவுக்கு அறிவிலே பெருகி கொண்டு போயிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை பெரிய ஆட்களுக்கு முன்பாக நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. நிற்க வைக்கிறாரா இல்லையா? நிற்க வைக்கிறார். பெரிய ஆட்களுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறார். பெரிய கல்விமான்களுக்கு முன்பதாக நிற்க வைக்கிறார். அதிகாரிகளுக்கு முன்பாக பேச வைக்கிறார். எல்லாம் எதனால் கிடைத்தது என்று சொன்னால், இப்ப சொல்லுங்க, எதனால் கிடைத்தது? எல்லாரும் சொல்லுங்க, எதனால கிடைத்தது? கிருபையினாலே கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, எதனால கிடைத்தது? தேவனுடைய கிருபையினாலதான் கிடைத்தது. இந்த உயர்வு, இந்த அளவுக்கு நீங்க இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, 200 ரூபாய் ஏன் சந்தையில போய் பழைய சீலைய வாங்கி கட்டிட்டு இருந்த உன்னை இன்னைக்கு 2000 ரூபாய் சீலை கட்டிட்டு பெரிய பணக்காரனுக்கு முன்னாடி நிக்க வைத்தது எது? எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை. இதை யார் உணர்ந்து கொள்வார்கள்? தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் தான் உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஞானத்தை பெறாதவர்கள் இதை என்ன செய்ய மாட்டார்கள்? உணர்ந்து கொள்ள முடியாது. இப்ப நீங்க வேணா இதுல இருந்து நீங்க கற்றுக்கொள்ளக்கூடியதான பாடத்தை நீங்க குறிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, நான் இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதற்கு காரணம், இந்த அளவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதற்கு காரணம் தேவனுடைய கிருபைதான். தேவன் தந்த ஞானத்தினால் அதை நான் உணர்ந்து கொண்டேன். எழுதுனா எழுதிருக்காங்க, நான் இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறதற்கு காரணம் தேவனுடைய கிருபை. அதை தேவனுடைய ஞானத்தினால் நான் உணர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. அடுத்த வாரம் கேட்பேன், இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன், இந்த அளவுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், இந்த அளவுக்கு நான் மேன்மையாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அளவுக்கு நான் குடும்பமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை தான். அதை தேவன் எனக்கு தந்த ஞானத்தை இவ்வளவு நாள் நான் உணரல. இவ்வளவு நாள் நான் ஒன்னே சொல்றேன் பாருங்க, அடுத்த தலைப்புல நான் சொல்லலான்னு இருந்தேன். 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னா கூட ஞானம் உள்ளவங்க சொல்லுவாங்க, இது தேவனுடைய கிருபையினாலே சம்பாதித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ட்ரெஸ் போடுனா கூட தேவனுடைய கிருபையினாலதான் இந்த ட்ரெஸ் எனக்கு என்ன செஞ்சது? கிடைத்தது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்துக்காக சோதரம் பண்ணுங்க. சோதரம், 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 சோதரம். தேவன் தாவீதுக்கு மட்டும் கிருபை அளிக்கல, யாருக்கு தான் அளிச்சிருக்காரு? நமக்கும் அந்த கிருபையை ஆண்டவர் அளித்திருக்கிறார். அது கிருபைக்கு பேர் என்ன? என்ன கிருபை? நிச்சயமான கிருபை. அல்லேலூயா. அது நிச்சயமான கிருபை. உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும், உலகத்தில் எத்தனை பேர்கள் இருந்தாலும், அனிதாமா சொல்லுவாங்க, அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. அவர் வெளிநாட்டுல வேலை செஞ்ச, ஆனா ஆண்டவர் அறியாதவர், நல்ல மனுஷன். ஆனா எத்தனை பேர் இருந்தாலும், ஆனா ஆண்டவருடைய பிள்ளை என்கிற பாக்கியம் யாருக்கு தான் கிடைச்சது? அவங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லலாம் பாருங்க. இப்ப நம்ம டீச்சரை சொல்லணும் பாருங்க, உயர் அதிகாரிகளுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவங்க 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது, 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது, 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவங்க நினைச்சிருப்பாங்களா
நான் இப்படி உயர்ந்த அதிகாரிகளுக்கு முன்பாக, கல்வியாளர்களுக்கு முன்பாக நாம் நிற்பேன் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்வு கிடைத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அது தேவனுடைய கிருபை. அதை எதனால் அறிந்து கொண்டேன்? தேவ ஞானத்தினால் அறிந்து. இன்னைக்கு அபிஷேகாவை எடுத்துக்கோங்க. காலேஜ்ல பெரிய பெரிய ஆட்கள், அவர்கள் எல்லாம் கல்வி, அவளுக்கு ப்ரொஃபஸரா இருக்கிறவங்களுக்கு, அவ படிச்ச காலேஜ்ல இன்னைக்கு டீச்சிங்க பண்றான்னா இது யாரால் கிடைத்தது? தேவனுடைய கிருபை. நம்ம லோயிசஸ்க்கு அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற அளவுக்கு ஆண்டவர் உயர்வை கொடுத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய கிருபை. ஜபாவும் பிஏமா பிஎஸ்சியா படிச்சிருக்கல. இதெல்லாம் யாரால் கிடைத்தது? தேவனுடைய கிருபை. உங்களுக்கும் ஆண்டவர் கிருபை என்ன செய்வார்? பிள்ளைகளுக்கும் தேவனுடைய கிருபையை அளிப்பார். அல்லேலூயா. இப்ப வில்லியம் இன்னைக்கு திருச்செங்கோடு காலேஜ்ல பெரிய பெரிய ப்ரொஃபஸர்களுக்கு மத்தியில அவ்வளோ பெரிய காலேஜ்ல போய் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது அது +2 தாண்டுவானு தெரியாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில இன்னைக்கு அவன் ஒரு காலேஜ்ல அநேக வாலிபர்களுக்கு முன்பாக, அநேக படித்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு படித்தவனாக அங்க நிற்கிறான் என்று சொன்னால் இது எதனால் கிடைத்தது? வில்லியம் சொல்லு தம்பி, எதனால கிடைச்சது? சொல்லு தம்பி. தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இது எதனால் அறிந்து கொண்டாய்? தேவன் அருளிய ஞானத்தினால் அறிந்து கொண்ட. ஏன் தெரியுமா நான் இன்னைக்கு இப்படி பிரசங்கம் பண்றேன்? நான் அப்படியே பண்ணிட்டு போக எனக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவராலே அல்லாமல் நமக்கு எந்த விதத்திலும் உயர்வு என்பது வர. கரவல் ஆடுகளுக்கு பின்னாக தாவீது ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், கரவல் ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்த என்னை என் தேவன் இந்த அளவுக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார்? உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். முந்தா நாள் ஒரு பிரசங்கத்துல சொன்னேன், தம் மகன்னு கூட சொல்றதுக்கு அப்பா வெக்கப்பட்டாராம். உங்களுக்கு பைபிளை நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும். சாமுவேல்ல வேற மாதிரி இருக்கும், நாலாகமத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல 7 பிள்ளைகள் ஈசாய்க்குன்னு இருக்கும், இன்னொரு இடத்துல 8 பிள்ளைகள்னு இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்ன தெரியுமா? 7 பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட இடத்தில் தாவீதை தன் மகன் என்று சொல்லக்கூட வெட்கப்பட்டவர் தகப்பன். அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் உயர்த்தினார். அவர் எளியவனை எங்கே இருந்து உயர்த்துகிறார்? குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. எளியவனை ஆண்டவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நான் சொல்றேன், இந்த கிருபையை நீங்களும் பெற்றுக்கொண்டா உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார், உங்களையும் மேன்மைப்படுத்துவார், உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உயர்ந்த இடத்தில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். ராஜாக்களுக்கு மத்தியில நீங்க உட்காருவீங்க, மந்திரிகளுக்கு மத்தியில நீங்க உட்காருவீங்க. அது தெரியுமா? உங்க திறமை அங்க கொண்டு போய் உட்கார வைக்காது, தேவனுடைய கிருபை அங்கே உட்கார வைக்கும். மந்திரிகள் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்கும்படி ஆண்டவர் செய்வார். மந்திரிகள் உயர் அதிகாரிகள் உங்களிடத்தில் ஆலோசனை கேட்கும்படி ஆண்டவர் செய்வார். தேவனுடைய கிருபையை மாத்திரம் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனால் தான் எல்லாம் எனக்கு கிடைத்தது என்று யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக வரும். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் தேவனுடைய கிருபையினால் இல்லைன்னா நீங்களோ நானோ இன்னும் என்ன செய்யுமா, மனுஷரால தள்ளப்பட்டவர்களாகவும் வேடிக்கையாக்கப்பட்டவர்களாகவும் நாமும் என்ன செய்து கொண்டிருப்போம், வாழ்ந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை எவ்வளவு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஜனத்தின் மேல் தாவீதை அதிபதியாக்கி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஜனத்தின் மேல் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர் நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக கேட்கிறேன். ஆண்டவருக்கு பெரியவன் யாருமே இல்லைன்னு தான் சிறியவனை எடுத்தாரா?
சொல்லுங்க, ஆண்டவருக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் சிறியவனை எடுத்தார? இல்லை. எத்தனையோ பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. தாவீதை கூட யோசித்து பாருங்க. அவங்க அண்ணன் பலவான், பலவான் யாரும் இல்லை என்று சொல்லி நான் தாவீதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியுமா? பலவான்கள் அநேகர் இருந்திருந்தும் எளியவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பலவான்கள் மூத்தவனை பார்த்தா எப்படி இருந்தது? பலவானாயிருந்தார். பலவான்களை தள்ளிவிட்டு, பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளிவிட்டு எளியவனை ஆண்டவர் என்ன பண்றாரு? உயர்த்துகிறவராயிரு. படிங்க டீச்சர், படிச்சு எடுத்து பாத்தீங்களா? மகிமையுள்ள சிங்காசனத்தை எல்லாம் சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, கிருபைதான் நம்மை உயர்த்துகிறது, கிருபைதான் நம்மை ஆசீர்வதிக்கிறது, கிருபைதான் நமக்கு எல்லா உயர்வையும் கொடுக்க போகிறது. இதுவரையிலும் கிடைத்த கிருபை இதுவரையிலும் கிடைத்த உயர்வு கிருபையினாலதான். இனிமேலும் கிடைக்க போகிற உயர்வும் எதனாலதான்? பின்னாடி சொல்லுங்க, எதனால கிடைக்க போகுது? எங்களுக்கு உயர்வு கிடைச்சாதானே கிருபைன்னு சொல்ல போறோம். நான் தான் படிக்கலையே, எங்களுக்கு எங்க உயர்வு வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்க படிக்காம இருந்தாலும் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அறிவில் குறைந்தவர்களாய் இருந்தாலும் தேவன் உங்களை என்ன செய்ய போகிறார்? உயர்த்த போகிறார். அவருடைய கிருபை படித்தவர்கள் என்று பார்க்காது, பட்டம் பெற்றவர்கள் என்று பார்க்காது, அறிவாளிகள் என்று பார்க்காது, ஞானிகள் என்று பார்க்காது. அவர் யாரை உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. சரி, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் என்ன உண்டு? ஞானம் உண்டு. மத்தேயு சுவிசேஷத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? உயர்த்தப்படும். இந்த தாழ்த்துறது கூட ஞானம் உள்ளவன் தான் தன்னை தாழ்த்துவான். யாருங்க தன்னை தாழ்த்துவான்? இது தலைப்பு கிடையாது, அவர் இதெல்லாம் கூட வருதான வசனம். யார் தாழ்த்துவானா? ஞானம் உள்ளவன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவான். அல்லேலூயா. அப்ப அப்படி யார் தாழ்த்துகிறானோ அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். தாழ்த்துகிறவனுக்கு கிருபை அளிக்கிறார். யார் தாழ்த்துவான் என்றால் ஞானம் உள்ளவன் தான் தன்னை தாழ்த்துவான். ஞானம் உள்ளவன் தன்னை தாழ்த்துவான். தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தேவன் கிருபை அளிப்பார். அந்த கிருபை அவனை என்ன செய்யும்? என்ன செய்யும்? எந்த கிருபை? தாழ்மையுள்ளவர்களுக்கு அளிக்கிற அந்த கிருபை அவர்களை என்ன செய்யும் தெரியுமா? மேல கொண்டு போய் உயர்த்திடும். அதாவது அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள் என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. அடங்கிறதுனாவே தாழ்மை. நீங்க எந்த அளவுக்கு இப்ப அடங்கி அடங்கி போறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு கிருபை கிடைக்கும். எவ்வளவு கிருபை கிடைக்குதோ அந்த கிருபை உங்களை அடிமைப்படுத்தினவர்களை விட உங்களை என்ன செய்யணும்? என்ன செய்யும்? உயர்த்தன்னு வார்த்தையே வரமாட்டேங்குது. என்ன செஞ்சிடும்? உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். இது யாருக்கு தெரியும்னா ஞானம் உள்ளவர்களுக்கு தான் நம்மளை தாழ்த்தணும். பெரிய ஓனருக்கு முன்னாடி போய் திமிரா நடந்தா நீ ஒரு நாளைக்கும் உயர்வு அடையவே முடியாது. ஒரு உயர் அதிகாரி அவர்களுக்கு முன்பாக நம்ம திமிரா நடந்தா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? உயர்வே அடையவே முடியாது. யார் தன்னை பெரியவர்களுக்கு தாழ்த்துவார்கள், யார் தன்னை அதிகாரிகளுக்கு முன்பாக தாழ்த்துவார்கள் என்றால் ஞானம் உள்ளவர்கள் தான் தாழ்த்துவார்கள். இந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் தாழ்மையா நடந்தா இந்த மனுஷனால எனக்கு உயர்வு வரும் என்கிற அறிவு ஞானம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா.
நீங்க உயர்த்தப்படணும். நீங்க கம்பெனியில வேலை செய்யும் போது உங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு தாழ்ந்த சிந்தையா இருங்க. அவங்கள விட நான் பெரிய ஆளுன்னு என்ன செய்யாதீங்க, காட்டாதீங்க. தாழ்ந்து போங்க. அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்களா, நீங்க உங்க ஆசிரியர்களுக்கு தாழ்ந்து போங்க. அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, உயர்த்துவார். அல்லேலூயா. இப்ப வில்லியம் காலேஜ்ல படிக்கிறான் அந்த தொழில், அந்த ஆசிரியர்களுக்கு தாழ்ந்து போனால் அந்த ஆசிரியர்களுக்கு பிரியத்தை அவன் சம்பாதிப்பான். யார் தாழ்ந்து போவார்கள் என்றால், ஞானம் இருந்தால் மட்டும்தான் தாழ்ந்து போக. ஆசிரியருடைய பிரியத்தை அவன் சம்பாதித்து விட்டால், அவன் படித்து வரும் பொழுதே ஒரு நல்ல வேலை, ஏதாவது கம்பெனியில வேலை வரணும்னா, பாருங்க இந்த பையன் ரொம்ப தாழ்மையான பையன், எனக்கு பிரியமான பையன், இவனை இன்று வச்சு எடுங்கன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் அந்த அதிகாரிகளுடைய கண்களில என்ன செய்ய பண்ணுவார், தயவு கிடைக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? அடங்காதவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார்களா? பண்ண மாட்டார்கள். அதனாலே உயர்வு எங்கே இருக்கிறது என்றால் தாழ்மையில் இருக்கிறது. தாழ்மை யாருக்கு வரும் என்றால் ஞானம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தாழ்மை வரும். உங்களுக்குள்ள அந்த தாழ்மை இருக்கிறதா? ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தணும். உயர் அதிகாரிகளுக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தணும். பெரிய மனுஷர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நம்ம தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக ஆண்டவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த தலைப்புக்கு நம்ம கடந்து போயிடுவோம். அடுத்தது எதெல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னு பார்ப்போம். ஞானம் உள்ளவன் எப்படி இருப்பான் என்பதை 2வது பாயிண்ட். யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனங்களை வாசிங்க. சரி, இதுக்கு முன்னாடி நான் ஒன்ன சொல்ல நான் மறந்துட்டேன். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இப்ப நம்ம தாவீதை சுவிட்டு சொன்னான், அந்த தாழ்ந்தவனை ஆண்டவர் உயர்த்தினார். இதே மாதிரி உயர்த்தினவர்கள் யார் என்பதை நீங்க தான் குறிச்சிட்டு வரணும், எழுதிட்டு வரணும். இதே மாதிரி தாழ்ந்து கிடந்தவர்களை தேவன் உயர்ந்த இடத்தில் வைத்து அவர்களை ஞானத்தினால் நிரப்பினார். அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை வேதாகமத்திலிருந்து தேடி எழுத வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்படி நீங்க எழுதுனீங்களா, வருங்காலத்துல நீங்கெல்லாம் பிரசங்கிமாராயிருவீங்க, சிறந்த ஞானிகளாய் மாறிவிடுவீர்கள். இதை எழுதுறது நீங்க தான் எழுதணும். அடுத்த ஏன்னா அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனாலதான் கொஞ்சம் இடையில லேட் ஆச்சு. என்னமோ சொல்லணும் அப்படின்னு இருந்தேன் இல்லையா, அதனால லேட் ஆச்சு. இப்ப தேவனுடைய பிள்ளைகளே, 2வது காரியம் என்ன சொல்லியிருக்குன்னா, சகல விதமான வேலைகளையும் செய்கிறதற்கு, யூகித்து செய்கிறதற்கு என்ன தேவை? என்ன தேவை? ஞானம் தேவை. இப்போ நீங்கள் ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த தொழிலை என் திறமையினால் நான் கற்றுக்கொண்டேன் என்று என்ன செய்யக்கூடாது, சொல்ல. எதனால் நீங்கள் தையல் வேலையை கற்றுக்கொண்டீர்கள்? தேவன் அருளின ஞானம் இருந்தபடினால் தான் அந்த தொழிலை கற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. அன்னைக்கு நான் சம்பத்தோடு பேசினேன். சில அதுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு ஞாபகம் இல்லை, சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்றேன். ஐயா,
நான் ஒரு வேலையை பார்த்தேன்னா அந்த வேலையை அப்படியே செய்ய என்ன செஞ்சிருவேன். அல்லேலூயா. அந்த வேலையை அப்படியே செஞ்சிருவேன். நான் கேட்கிறேன், ஒரு வேலையை பார்த்த உடனே நான் அப்படியே அந்த வேலையை செய்கிறேன் என்று சொன்னால் எதனால் அதை நாம் செய்கிறோம்? எதனால சம்பத்து? தேவ ஞானத்தினால். இந்த ஞானத்தை கொடுத்தவர் யார்? தேவன் தான் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நாளாகிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? ஆண்டவரே, இந்த வேலையை பார்த்து நான் கத்துக்கிட்டேன், அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்படின்னு என்றைக்காவது நம்ம சொல்லி இருக்கிறோமா? எத்தனையோ பேர்களுக்கு இந்த ஞானம் இல்லை, எத்தனையோ பேருக்கு இந்த அறிவு இல்லை. ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்ததுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நான் ஒரு வேலையை நன்றாய் செய்கிறதற்கான ஞானத்தை தேவனே எனக்கு கொடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்காம உங்களை முட்டாள் ஆக்கி இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? நம்ம சர்ச்சில் கூட வில்லியம் ரொம்ப ஒரு டேலண்டான பையன், வேலை செய்யறதுல எனக்கு தெரியும். இந்த மைக்கெல்லாம் கூட ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, தம்பி இதை பாருன்னா வச்சு என்னதான் பண்றது, கடை கொண்டு போய் வீண் செலவு பண்ணுமேன்னு நினைப்பேன். அவன் கையில கொடுத்தா அவன் என்னென்னமோ பண்ணுவான், ஒரு நேரத்துல சரி பண்ணி கொண்டு வந்து வச்சிருவான். அப்படிப்பட்டதான ஒரு பிரில்லியன்ட். நான் ஒண்ணு சொல்றேன், அந்த அளவுக்கு அந்த யூகித்து செய்யக்கூடியதான ஞானத்தை அவனுக்கு கொடுத்தது யாரு? தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவன் அதற்கு நன்றி உள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வேலையை செய்கிறதற்கு என் தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். எழுதணும்னா எழுதிக்காங்க, ஞானத்தை கொடுத்தார். இதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு பதிலா வேற மாதிரி நாம இன்னைக்கு என்ன செய்யறோம் தெரியுமா? நம்ம யோசிக்கிறோம், வேற மாதிரி யோசிக்கிறோம், வேற மாதிரி எல்லாம் நம்ம இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்லைன்னா என்ன தெரியுமா? ஒரு பிரசங்கில ஒரு வசனத்தை வாசிங்களேன், நான் அப்புறம் சொல்லித்தரேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம், சாரி 10ஆம் அதிகாரம் தான், 10ஆம் அதிகாரம் 10 வாசிங்க பார்க்கலாம். இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு எதுங்க பிரதானம்? இப்ப சொல்லுங்க, நீங்க ஒரு சமையலை நல்லா டேஸ்டா செய்யறீங்க, எதனால? ஞானத்தினால. இந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? என்னைக்காவது சமைச்சு முடிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்களா? யோசித்து பாருங்க, சமைச்சு முடிச்சுட்டு நீங்க நன்றி சொன்னீங்களா? ஞானமே பிரதானம். அந்த ஞானத்தை கொடுத்தவர் தேவன். அவருக்கு ஒரு நாளாவது நம்ம நன்றி சொல்லி இருக்கோமா? நன்றி சொல்லுங்க. சமைச்சு முடிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சாம்பிள் பீஸை தைச்சிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் அதிக ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு 1000 பீஸ் தைக்கிற இடத்துல 1500 பீஸ் தைச்சிட்டா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இருப்பு ஆயுதம் மழுங்கலா போனா ஒன்னே ஒண்ணு பாருங்க, நாம யூஸ்லெஸ் ஆன ஒரு மிஷினை வச்சு ஓட்டுவோம், அதுல பீஸே வராது. அப்போ ஞானம் உள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த மிஷினையே என்ன செஞ்சிருவான்? மாத்தி, எதை தேய்த்தால் வேகமாய் தேய்க்க முடியுமோ அந்த மிஷினை மாத்திடுவான். இந்த மிஷனை மாற்ற வேண்டும் என்கிற அந்த அறிவை கொடுக்கிறது கூட தேவனுடைய ஞானம் தான். அல்லேலூயா. ஒரு வேலையை நீங்கள் லகுவாய் செய்கிறதற்கு ஞானமே தேவை. ஒரு வேலையை சுறுசுறுப்பாய் செய்வதற்கு ஞானமே தேவை. ஒரு வேலையை நீங்கள் 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 1 மணி நேரத்திலே நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் என்னது தேவை தெரியுமா? ஞானமே தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஞானம் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே நமக்கு ஆண்டவர் தரும். அந்த ஞானத்தை
ஆண்டவர் தான் என்ன செய்யணும்? அந்த ஞானம் தரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, சரி அப்பாதான். அதாவது பந்தி விசாரிக்கிற வேலைக்கு கூட என்ன தேவை? எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை? ஞானம் தேவை. அல்லேலூயா. சோறு போடுறது கூட என்ன வேணும்? ஞானம் வேண்டும். ஞானம் இல்லாதவர்களை பந்தி விசாரிக்க வைத்தால் அது வேற மாதிரி போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, பந்தி விசாரிக்கிற வேலைக்கு கூட ஞானம் தேவை. உங்க வாழ்க்கையில நீங்க வேலை செஞ்சாதான் வருமானம், வருமானம் வந்தாதான் உயர்வு. அப்ப இந்த வேலை செய்கிறதற்கு ஆண்டவரிடத்தில் என்னத்தை கேட்கணும்? ஞானத்தை கேட்கணும். அல்லேலூயா. நான் ஞானமா இருக்கிறவங்க எந்த காரியத்தையுமே ஜெயிச்சிருவாங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? உலகத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். இது பொய்யா உண்மையானலாம் தெரியாது, நான் கேள்விப்பட்டது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் தேசத்துக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்தது. இந்த சண்டையில இஸ்ரேல் ஒரே நாள்ல 9 அணு விஞ்ஞானிகளை கொன்று போட்டார். இதை எப்படி செய்தார்கள் என்று ஒரு கருத்து கணிப்பு வந்தது. எப்படி என்று சொன்னால், அந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லுகிறார், என்னுடைய மகனுக்கு இந்த தேதியில கல்யாணம் சொன்னாராம். என்னுடைய மகனுக்கு இந்த தேதியில என்னது? கல்யாணம். அப்போ அவரு கல்யாண வேலையை பார்ப்பாரா அல்லது யுத்தத்தை பார்ப்பாரா அப்படின்னு எதிரி நினைச்சான். அவர் இப்ப கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால நாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், அவர் வேற வேலையில பிஸியா இருக்காருன்ட்டு இந்த அணு விஞ்ஞானிகள் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தங்கள் வீடுகளுக்கும் பல அலுவல்களுக்கும் வந்தாரு. இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அந்த நாள்ல நடக்க வேண்டிய கல்யாணத்தை மாத்தி வச்சுட்டு யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார். ஒரே நாள்ல 9 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இது எதனால்? எப்படி அவர் உட்கார்ந்து யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா? எதிரியை எப்படி ஏமாற்றி தாங்கள் வெற்றி அடையலாம் என்பதை யோசித்தார் என்று சொன்னால் அவருக்கு என்ன இருக்கு? இந்த ஞானத்தினாலதான். ஒரு இடத்துல வசனம் இருக்கு, நான் எடுக்கல. அந்த ஞானம் உள்ளவன் பலவானுடைய பட்டணத்தையே என்ன செஞ்சிருவான். அதனால எல்லாவற்றிற்கும் எது முக்கியம்? ஞானமே முக்கியம். எதை நீ சம்பாதிக்கலையோ ஞானத்தை சம்பாதி. ஞானமே முக்கியம். அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல? எதை சம்பாதிக்கலையோ தேவனுடைய பிள்ளையே, நீ ஞானத்தை சம்பாதித்து விட்டால் மற்ற எல்லாவற்றையும் நீ சம்பாதித்து விடலாம். ஞானமே முக்கியம். அல்லேலூயா. அதனால ஒரு வேளை நீங்க வாழ்க்கையில, நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாருமே ஒரு உயர்வுக்கு வரணும், ஆசீர்வாதமா வரணும். நீங்க ஒரு நாள்ல செய்ய வேண்டிய வேலையை 10 நாள் செஞ்சா உங்களுக்கு வருமானம் கம்மி தான். ஆனா 10 நாள்ல செய்ய வேண்டிய வேலையை யூகித்து ஒரே நாள்ல செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்குரிய ஞானத்தினால் தேவன் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எதை சம்பாதிக்கணுமா? ஞானத்தை சம்பாதி. ஞானத்தை சம்பாதி, அப்புறமா பணத்தை சம்பாதிக்கலாம். சரி, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அதை நான் வசனத்தினோடு சொல்லிடுறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். 17, 18 வசனங்கள். என் சாமர்த்தியமும். பின்னாடி இருக்கவங்களுக்கு புரியுதா? என் சாமர்த்தியம். அனிதாம்மா என்ன படிச்சாங்க? சாமர்த்தியம்னா என்ன தெரியும்? என்னுடைய திறமை, என்னுடைய டேலண்ட், என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய டேலண்ட், திறமை, என்னுடைய சாமர்த்தியமும்
என்னுடைய கை பலன். அப்படியே நான் பலசாலி, அப்படியே நான் வீரன். என்னுடைய கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வேலை செஞ்சு நீங்க வாரத்துல ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. என் பலத்தினால சம்பாரிச்சேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அந்த 5000 ரூபாய் தேவன் கொடுத்த ஞானத்தினாலே நான் சம்பாதித்தேன். தேவன் தந்த பலத்தினாலே சம்பாதித்தேன். நெல்சி எக்ஸாம்ல 400 மார்க் வாங்கிட்டா எனக்கு நான் கண் விழித்து படித்ததினால் நான் மார்க்கை வாங்கினேன் என்று சொல்லாமல், சுமிட்டி 450 மார்க் வாங்கினதுனால நான் படித்ததினால் வாங்கினேன் என்று சொல்லாமல் எதினால் சொல்லணும்? தேவன் எனக்கு தந்த ஞானத்தினால் நான் இந்த மதிப்பெண்களை எல்லாம் நான் பெற்றேன். அல்லேலூயா. 10 ரூபாய் சம்பாதித்தால் கூட சரி, நான் தான் சொல்றேன், சமைச்சா கூட சரி, நீங்கள் எதை செய்தாலும் சரி, என்ன காரியத்தை செய்தாலும் சரி, தேவன் எனக்கு அருளின ஞானத்தினாலே நான் இதை சம்பாதித்தேன். படிங்க தொடர்ந்து. அப்ப கூட யாருதான் நினைக்கணும்? தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நினைக்கணும். படிங்க. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான கொடுக்கிறவர். ஒரு சொல்லுங்க, எதை கொடுக்கிறவர்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு கொடுத்தவர் ஆண்டவர். ஐஸ்வர்யத்தை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு கொடுத்தவர் ஆண்டவர் என்று சொல்லணும். ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினாலே இதையெல்லாம் நான் என்ன செய்தேன்? பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய திறமையினாலெல்லாம் இல்லை, என்னுடைய சக்தியினாலும் இல்லை, எதனாலையும் இல்லை என்பதை தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப 2 காரியம் சொன்னேன். ஒண்ணு நல்லா நினைச்சுக்கோங்க. நம்ம ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் உயர்ந்த இடத்துலையும் நம்ம போய் நிக்கிறோம், படித்தவர்களோடு நம்ம பேசுறோம், எல்லாரிடத்துலயும் நம்ம பேசுறோம், நமக்கு ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எதனால கிடைத்தது? தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கிடைத்தது. இதை எதனால் நான் அறிந்து கொண்டேன்? தேவன் அருளிய ஞானத்தினாலே அறிந்து கொண்டேன். 2வது காரியம் நம்ம கிடைக்கிறோம், படிச்சோம். நான் செய்கிற வேலை, அந்த வேலையினால வந்த ஆசீர்வாதங்கள், அந்த வேலையினால் நான் சம்பாதித்த பணங்கள், இதெல்லாம் யாரால் எனக்கு கிடைத்தது? தேவன் தந்த பலத்தினாலே. அதை எதனால் நான் அறிந்து கொண்டேன்? தேவன் ஞானத்தினாலே நான் அதை அறிந்து கொண்டேன். 3வது காரியத்தை நம்ம பார்க்க போறோமா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 14:16. திரும்பி படிமா. ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாகிறான். இப்ப பாருங்க, இதுலயும் நான் சொல்லித்தர போறேன். வேகமாலாம் நான் போக மாட்டேன். இது சொல்ல பாருங்க, வாழ்க்கைக்கோடு ஒத்து நான் சொல்றேன். இப்ப 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஞானம் உள்ளவன், ஒருத்தன் ஞானமற்றவன். இந்த ஞானம் இல்லாதவன் என்ன தெரியுமா செய்வான்? துணிகரம் வரும் அவனுக்குள்ள. எதற்கு துணிகரம் வரும்னா, தவறு செய்கிறதுக்கு என்ன வரும்? துணிகரம் வரும். இந்த துணிகரம் அவனை உயர்வுக்கு நேராய் கொண்டு போகாது. உயர்வுக்கு நேரா என்ன செய்யாது? ஒரு நாளும் என்ன செய்யாது? கொண்டு போகும். துணிகரமா அடிப்பான், துணிகரமா திருடுவான், துணிகரமா கெட்ட வார்த்தை பேசுவான், துணிகரமா எந்த பாவத்தையும் செய்வான்.
துணிகரமாய் குடிப்பான், துணிகரமாய் ஒரு பெண்ணை கையை பிடித்து இழுப்பான். எல்லாம் இதெல்லாம் எதனால் உண்டாகிறது? எதனால? துணிகரத்தினால. துணிகரக்காரனுக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 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 வாலிபன் இன்னொரு வாலிப பெண்ணை கையை பிடிச்சு இழுக்கான்னு வச்சுக்கோங்க. இவனுக்குள்ள என்ன இல்லை? பயம் இல்லை. இவனுக்குள்ள என்ன இல்லை? பயம் இல்லை. இவனுக்குள்ள என்ன இருக்கிறது? துணிகரம் இருக்கிறது. அப்ப துணிகரம் இருக்கிறவனுக்குள்ளே பயம் இல்லை. இப்போ அவன் அந்த காரியத்தை செய்த உடனே அந்த ஊரார் எல்லாரும் பார்த்து விட்டார்கள். இப்பொழுது பார்த்து விட்ட உடனே அந்த துணிகரக்காரன், அந்த பயம் இல்லாமல் செய்தவனை ஊரார் பிடித்து அடித்து மரத்தில் கட்டி வைப்பார்கள். அப்படி கட்டி வைக்கும் போது அவனை பார்த்து சொல்வார்கள், அறிவு கெட்டவனே, புத்தி இல்லாதவனே, ஞானம் இல்லாதவனே என்று அவனை சொல்லுவார்கள். அதே ஒரு அறிவுள்ளவனாக, ஒரு ஞானம் உள்ளவனாக இருந்தால் அந்த தவறை செய்கிறதற்கு முன்பாக அவன் என்ன செய்வான்? என்னமா செய்வான்? அந்த யோசிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். நான் இந்த தவறை செய்தால், இந்த பாவத்தை நான் செய்தால், நான் ஒருவேளை அகப்பட்டு கொண்டால், நான் திருடினால், யாரும் பார்க்காவிட்டால் தப்பித்துக் கொள்ளலாம், யாராவது பார்த்து என்னை பிடித்து கொண்டால் என்னை அடித்து கை கால்களை உடைத்து போடுவார்கள் என்கிற அந்த பயம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவன் ஞானவான். இந்த பயம் யாருக்குள்ளே இல்லையோ அவன் ஞானம் இல்லாதவன். ஞானம் உள்ளவன் தவறு செய்கிறதற்கு பயப்படுவான். ஞானம் உள்ளவன் தவறு செய்கிறதற்கு என்ன செய்வான்? பயப்படுவான். ஞானம் இல்லாதவன் தான் துணிகரமாய் தவறு செய்வான். 4 பேரு காலேஜ்ல போறாங்க, படிக்கிறாங்க, வர்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்லயே பயங்கர அட்டகாசம் பண்றாங்க. பஸ் மேலெல்லாம் ஏறிட்டு ஆடுறானுங்க. இவனுங்களை எல்லாம் போலீஸ் என்ன பண்ண தெரியுமா? குறிச்சு வச்சு ஒரு நாளைக்கு உள்ள விட்டு லத்தி எடுத்து முட்டிக்கு தட்ட போகுது. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்கிற ஞானம் அவர்களுக்குள்ள இருந்தா அந்த காலேஜ் பசங்க அந்த தவறு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இந்த ரேக்கிங் பண்றாங்கல்ல காலேஜ்ல, ரேக்கிங் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நம்ம சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போய் சாணி வாரணும்ன்ற எண்ணம் இருக்குமானால் அவன் ரேக்கிங் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அவனுக்குள்ள என்ன இல்லை? பயம் இல்லை. நீங்க கம்பெனியில வேலை செய்றீங்க, ஒரு பீஸ நீங்க எடுத்துட்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. வாட்ச்மேனை பிடிச்சா நமக்கு அவமானம் மட்டும் இல்ல, திரும்ப இந்த கம்பெனிக்குள்ள நுழைய முடியாது, நமக்கு ஒரு வருமானமே இல்லாம போகும் என்கிற பயம் இருந்தால் அதை எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அல்லேலூயா. இந்த பயம் யாருக்குள்ளே இருக்கும் என்றால் ஞானத்தை பெற்றவர்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஞானத்தை பெற்றவர்கள் மட்டும்தான் தீமை செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. பொல்லாப்பு செய்ய மாட்டார்கள். ஞானம் இல்லாதவன் துணிகரக்காரனாய் இருந்து பாவம் செய்வான். ஆனால் ஞானம் உள்ளவனோ பயந்து இந்த பாவத்தை செய்தால் எனக்கு என்ன நஷ்டம் வரும் என்பதை அவன் முன்கூட்டியே யோசிப்பான். ரவடிகளோடு சேர்ந்து சுற்றினால் எனக்கு என்ன தீமை வரும் என்பதை அவன் உணர்ந்திருப்பானால் அந்த ரவடிகளோடு சேர்ந்து சுத்தவே மாட்டான், தெரியவே மாட்டான். அம்மாவை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டால் தான் வயிற்று சோறுக்கு ஊசலாட வேண்டும் என்று பிள்ளைகள் நினைத்தால் தாயை வெளியே விட்டு என்ன செய்ய மாட்டார்கள்? தனக்கு வருகிற நஷ்டத்தை உணராதபடினாலே இப்படி செய்கிறார்கள். தனக்கு வருகிற கஷ்டத்தை உணராதபடினாலே இந்த காரியத்தை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ளணும். இதெல்லாம் செஞ்சா எனக்கு இந்த நஷ்டம் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். தவறு செய்கிறதுக்கு முன்பாக பயம் இருக்கணும். அப்படி ஒரு பயம் இருந்தா மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். தவறு செய்தால் தண்டனை வரும். ஒருவேளை மனுஷனே பார்க்கலன்னா கூட ஆண்டவர் பார்த்து என்ன செஞ்சிருவாரு?
நம்மை தண்டிப்பார் என்கிற ஒரு பயம் ஆண்டவர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும் வாசிங்க. படிமா, சத்தமா படி. அதாவது ஒருத்தன் கோல் சொல்லி பொய் சாட்சி சொல்லி ஒருத்தனை சாகடிச்சானா, இந்த கோல் சொல்லி பொய் சாட்சி சொன்னவனையும் பிடிச்சு என்ன பண்ணணும்? கொன்னுறணும். இப்படி நீ செய்வாயானால் அதை பார்க்கிற மற்றவர்களுக்கு என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். அந்த பயத்தின் நிமித்தம் இன்னொருவன் அந்த தவறை என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். இப்ப நமக்கு அந்த பிரமாணம் இல்லை. ஆனா ஒன்ன சொல்றேன் கேளுங்க, நம்ம பயப்படுறதுக்கு ஆண்டவர் பிள்ளை ஒழுங்கா சர்ச்சுக்கு வரல. ஆண்டவர் பிள்ளை தான், ஆனா ஒழுங்கா சர்ச்சுக்கு வரல. அவன் கொடிய இக்கட்டுல போய் ஒரு இடத்துல மாட்டியாச்சு. அதுல இருந்து தப்பாம அவனுடைய வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. அப்ப இத ஆண்டவர் பிள்ளைகளாகிய நாம பார்க்கிறோம். நாம பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்? பின்னாடி சொல்லுங்க, ஜெயந்தி சொல்லு, என்ன வரணும்? பயம் வரணும். எதை பார்த்து? ஆண்டவரை தேடாதவனுக்கு வருகிற கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்த்து நமக்குள்ளே பயம் வரணும். ஆண்டவரை தேடி பொய் பேசி திரிகிறவன் எங்கேயாவது பொய்யில் அகப்பட்டு அவன் அவதிப்படுகிறதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வரணும்? பயம் வரணும். அல்லேலூயா. பீடி குடிச்சு குடல் வெந்து ஆஸ்பத்திரியில கத்திட்டு கிடக்கிறவனை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வரணும்? பயம் வரணும். அல்லேலூயா. நமக்குள்ளே பயம் வரணும். தவறான வழியிலே ஒரு பெண் நடந்து கடைசியா எல்லாராலும் துப்பப்பட்டு நடுத்தெருவில் நிற்கிற ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது நமக்குள்ள என்ன வரணும்? பயம் வரணும். அந்த பயம் வந்தால் நம் வாழ்க்கையில என்ன வராது? தீமை செய்யணும்ன்ற எண்ணம் வரவே வராது. இந்த தீமை செய்யற எண்ணம் யாருக்கு வராதுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு வராது. யார் கர்த்தருக்கு பயப்படுவான் என்றால், யாரு பயப்படுவான்? ஞானமா சிந்திக்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுவான். இந்த பூமியிலே தப்பு செஞ்சா இந்த அடி போடுறாரு ஆண்டவர், இன்னும் தூக்கி நரகத்துல போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அதனால நான் தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி? இவ்வளவு பெரிய தவறை நான் செய்வது எப்படி? ஞானம் உள்ளவன் பயந்து இருப்பான். அப்படி ஞானம் உள்ளவன் தவறை செய்கிறதற்கு முன்பா என்ன செய்வான்? சிந்திப்பான். அவன் சிந்திக்கும் பொழுது தண்டனை வரும் என்பதை ஆவியானவர் உணர்த்துவார். அப்பொழுது அவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. 3 காரியம் சொன்னேன். ஞானமா நீ உண்மையாலுமே நீ தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் பயப்படுவார்கள். ஏன்னா மற்ற காரியத்தை எல்லாம் பார்க்கும்போது அவர்களும் யோசித்து உணர்வடைவார்கள். ஐயோ, இவன் பேர் கடவுளை தேடாதவன் இப்படி ஆயிட்டானே பாத்தியா, கடவுளை நம்பாதவன் இப்படி ஆயிட்டான் பாத்தியா என்று அவர்கள் யோசிப்பார்கள். யோசித்து அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன காரியம் சொன்ன சொல்லுங்க. ஆமா ஆமா, மற்றவங்க சொல்லுங்க. ரைட் ரைட் ரைட். வேற யாராவது சொல்லுங்க.
ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கிருபையை எப்படி எப்படி அறிந்து கொள்றது? நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறத வைத்து என்ன செய்யலாம்? அவருடைய கிருபைகளை ஒண்ணு இல்லாத போது ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு இல்லாத போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிருக்காரு? உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்படிதான் நினைச்சப்பா? நான் சொல்லட்டுமா? வெளிப்படையா பேசுவோம். நம்ம உங்க அப்பா அம்மா நம்ம எல்லாம் அங்க இருந்த போது எதிரமா இருந்தோம்? வாடகை வீட்டுல இருந்தோம், அப்படிதானே? இன்னைக்கு ஆண்டவர் எந்த வீட்டுல இருக்க வச்சிருக்காரு? இப்ப உயர்வு தானே. இது யாரால உணர முடியும்? ஞானம் உள்ளவர்களால மட்டும்தான் உணர முடியும். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. 2018க்கு முன்னாடி அனிதா எங்க இருந்தா? ஒழுகுற வீட்டுல இருந்தா. அல்லேலூயா. இன்னைக்கு மேல இருந்து ஒரு சொட்டு தண்ணி எடுக்கலாமான்னு பாக்கலாம். அல்லேலூயா. அது எல்லாம் எதனால? ஞானம் உள்ளவர்கள் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள். அடுத்து நடுவுல ஒண்ணு சொன்னேன், என்னது? ஒரு வேலையை யூகித்து செய்கிறதற்கு ஞானம் தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வேலை செய்றீங்கன்னா நல்லா ஒரு பீஸ நல்லபடியா தைச்சு கொடுக்கறதுனால எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணாம மிஸ்டேக் பண்ணாம தைச்சு கொடுக்கறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. அந்த ஞானம் இல்லைன்னா தைச்ச பீஸ பிரிச்சு பிரிச்சு தைப்பீங்க. அல்லேலூயா. ஞானம் இல்லாவிட்டால் செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்வீங்க. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் தேவனுடைய ஞானத்தினால் வருகிறது. இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன தெரியணும்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனை நோக்கி கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு தேவன் அந்த ஞானத்தை என்ன செய்வாரு? கொடுப்பார். நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறது, இவைகளால் நீ மெய் ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வேதம் பேதைகளை என்ன செய்கிறது? சங்கீதம் 19:7 சொல்லியிருக்கிறது. இந்த வசனத்தை படிங்க, நீங்க ஞானவான்களாய் மாறுவீர்கள். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், நீங்கள் ஞானவான்களாய் மாறுவீர்கள். நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டால் கிருபையை சிந்திப்பீர்கள். நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டால் நீங்கள் செய்கிற அந்த வேலை ஞானம் உள்ளதாய் செய்து நீங்க வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் கர்த்தருக்கு பயப்படுவீர்கள். கர்த்தருக்கு பயப்பட்டால் நீங்கள் தீமை செய்ய மாட்டீர்கள். தீமை செய்யாததுனால இந்த உலகத்துல நீங்க யாருக்கும் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே வராது. எந்த ஒரு தீமையும் உங்களுக்கு வராது, எந்த ஒரு நஷ்டம் வராது. அப்படிப்பட்டதான ஞானத்தை தேவன் நம்ம எல்லாருக்கும் தந்தருள்வாராங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.